ஸோ ஹாய் வீலர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்படியே சூப்பராக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். பஜாஜ் நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா சைலண்ட்டாக ஒரு சில வேலைகள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வருடம் தான் பார்த்தீங்க அப்படின்னா என்எஸ் சீரீஸில் வந்து ஒரு ஒரு மேஜரான அப்கிரேட்ஸ் எல்லாமே வந்து பண்ணியிருந்தாங்க. நம்ம அதிகமாக எதிர்பார்த்த விஷயங்களை அந்த வெஹிக்கிளில் வந்து கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். என் சீரீஸ்லையும் பார்த்தீங்கன்னா 250 வந்து அப்கிரேட் பண்ணாங்க. 160லும் ஒரு சில அப்கிரேட்ஸ் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. USD 4க்கு அந்த மாதிரிலாம். ஸோ என்னடா இன்னும் ஒரு விஷயம், ஒரு பைக்கை கண்டுக்காமல் இருக்காங்களே அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ பஜாஜோட பல்சர், ஸோ ட்ரேட்மார்க்கான பல்சர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில அப்கிரேட்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் பஜாஜ். அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தமிழ் வீல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நமக்கு உதவுன ஷோரூம் வைபோ பஜாஜ் தஞ்சாவூர். ஸோ அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், டிஸ்பிளேலையும் ஷோ ஆகும். அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வெஹிக்கிளை வீடியோ எடுக்கிறதுக்காக நமக்கு கொடுத்ததற்கு. ஸோ பஜாஜ் பைக்ஸ் வாங்கணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரியிற வைபோ பஜாஜ் காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ என்னதான் பஜாஜில் வந்து என்ன சீரீஸாக இருக்கட்டும், என் சீரீஸாக இருக்கட்டும், பி சீரீஸாக இருக்கட்டும், என்னென்ன சீரீஸ் கொண்டு வந்தாலும் எங்களை மாதிரி 90s கிட்ஸுக்கெலாம் பல்சர் அப்படின்னா நமக்கு ஞாபகம் வரக்கூடியது இந்த பைக் தான். ஸோ பல்சர் அப்படின்னாலே அந்த பொல்லாதவன் மியூசிக்கும் இந்த பைக், இது ரெண்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஞாபகம் வரும். ஸோ அந்த லெவலுக்கு வந்து 90s கிட்ஸோட ஒரு கனவு பைக்காகவே ஒரு சமயத்தில் இருந்த பைக் அப்படின்னா அது பல்சரோட 150 மாடல் தான். பல்சர் 150ல் ஃபஸ்ட்டு இந்த 2024ல் என்னெல்லாம் அப்கிரேட் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ ஃபஸ்ட் இந்த வெஹிக்கிளில் பண்ணியிருக்கக்கூடிய அப்கிரேட் இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டலில் இருக்கிற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பீடாக இருக்கட்டும், ஸோ இந்த ஸ்பீடா மீட்டரில் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் மொபைல் ஃபோனுக்கு வரக்கூடிய கால்ஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ஸோ கிளஸ்டர்லேயே வந்து நோட்டிஃபை ஆகும். அதுமாதிரி லோ ஃபியூல் வார்னிங் உங்களுக்கு காமிக்குது, டைம் இருக்குது. ஸோ கியர் போஷர் இண்டிகேட்டர் மட்டும் மிஸ்ஸிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கியர் போஷர் இண்டிகேட்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஆக்சுவலாக இந்த ஸ்பீடா மீட்ரு பார்த்தீங்க அப்படின்னா பர்சனலாக என்னைய மாதிரி பல்சர் ஃபேன் பைக் வந்து பிடிக்காது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அந்த கிளாசிக்காக ஸோ அந்த நீடில் போய் அந்த கடைசி RPM வரைக்கும் தட்டிட்டு வரும். ஸோ ஆன் பண்ண உடனே ஸோ அதை பார்க்கும்போதே ஒரு செம்மையான சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஃபீல் இருக்கும். ஸோ அந்த ஸ்பீடா மீட்டர் செட்டப் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் வந்து சார்ஜிங் போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த வெஹிக்கிளில் பண்ணியிருக்கக்கூடிய ரெண்டாவது அப்கிரேட். மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபிக்ஸ் தான். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூல் டேங்கில் வந்து 150 அப்படிங்கிற ஒரு கிராஃபிக்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த 2024 மாடலில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னே சொல்லணும். பட் திரும்பவும் ஒரு விஷயம் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். பல்சர் அப்படின்னாலே அந்த பழைய பிளாக் கலர் பல்சர் தான். ஸோ அது ஒரு நாஸ்டாலஜி ஃபீலுங்க, அது சொன்னால் புரியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து முன்னாடி ஒரு 2012-13 சமயத்தில் வந்து நான் பல்சர் வந்து வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நாள் ஓட்டிட்டு என் தம்பி கொஞ்ச நாள் ஓட்டியிருந்தேன், அப்புறம் அப்படியே கொடுத்தாச்சு. ஸோ அந்த பல்சர் பிளாக் கலர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் எனக்கு வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு பைக் அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப பிடிச்ச பைக்கும் கூட பல்சரோட 150. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இந்த 90s கிட்ஸுக்கெலாம் வந்து பல்சரில் என்ன மாற்றங்கள் பண்ணாலும் பிடிக்கவே பிடிக்காது. அதே மாதிரி தான். ஸோ இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சில சின்ன சின்ன அப்கிரேட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சேஞ்ச் பண்ணியிருக்கிறது, சார்ஜிங் போர்ட்டு மேபி தேவைப்படலாம். ஸோ அதுவும் கொடுத்துருக்கிறதா இருக்கட்டும். கிராஃபிக்ஸ் அப்பப்போ சேஞ்ச் பண்ணுவாங்க பல்சரில், இப்பயும் ஒரு சின்ன கிராஃபிக்ஸ் சேஞ்சுமே வந்து பண்ணியிருக்காங்க. பட் இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி LED ஹெட்லைட் செட்டப் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வெஹிக்கிளில் வந்து கிடையாது. பட் ஓகே அப்படின்னே சொல்லுவேன். ஸோ ஒரு ஃபேமிலி யூசேஜுக்காக பைக் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பல்சர் இன்னமும் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக தான் இருந்துகிட்டு இருக்கு. ஓகே, மித்த விஷயங்கள் இந்த வெஹிக்கிளில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத 1 by 1 பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ பல்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டில் 2024லேயுமே வந்து ஒரு மினிமலிஸ்டிக் டிசைனில் தான் வந்து இன்னமும் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அந்த அப்போ கிட்டத்தட்ட 2001 வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன மாற்றங்களை வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரவுண்ட் ஹெட்லைட்லேருந்து இந்த மாதிரி மாஸ்க் டைப் ஹெட்லைட் செட்டப்புக்கு வந்து மூவ் ஆனாங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன மாற்றங்களை தான் வந்து இந்த பல்சரில் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஓகே, சீட் ஹைட்டுக்கு வருவோம். 785 mm பார்த்தீங்க அப்படின்னா சீட் ஹைட் வந்து இந்த வெஹிக்கிளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்னோட ஹைட் வந்து 5.8. என்னால் தாராளமாக கம்ஃபர்டபுளாக காலை வந்து வைக்க முடியுது. ஸோ ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், 2 மாடல் ஆக்சுவலாக வந்து இருக்குது. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் மாடலு. இதில் வந்து ரியரில் வந்து ட்ரம் பிரேக் தான் இருக்கும். இதே டூயல் டிஸ்க் பிரேக் உள்ள மாடல் போனீங்க அப்படின்ற பட்சத்தில் ரியரில் டிஸ்க் பிரேக் கொடுத்துருப்பாங்க. சீட் வந்து ஸ்ப்ளிட்டபிள் சீட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக ஃபேமிலி யூசேஜுக்கு செட் ஆகக்கூடிய ஒரு மாடல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ உட்காரும் போது கொஞ்சம் ஒரு ஸ்போர்ட்டியரான ஒரு ரைடிங் போஷர், ரொம்ப டவுன் பண்ணி இல்லாமல்
ஒரு மீடியமாக இருக்கிற மாதிரி ஒரு ரைடிங் போஸ்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. உட்கார ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். வீட்டில் ஃபேமிலியில் லேடிஸு இல்லை அப்பா அம்மாலாம் ஏறி உட்காரணுனாலும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற வகையில் வந்து இந்த சீட்டை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. ரொம்ப ஹைட்லாம் இருக்காது, ஈஸியாக அவங்களால வந்து உட்கார முடியும். ஸோ சாரி கார்ட்லேருந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபர் பண்ணுறாங்க பல்சரை பொறுத்த வரைக்கும். ஸோ ஃபியூல் டேங்க் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேரிங்ஸ் எல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இதில் அந்த கிராஃபிக்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு பெரிய ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் தான். 15 லிட்டர் ஃபியூல் டேங்க் கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் ஒரு 40 கிலோமீட்டர் மைலேஜ் அப்படிங்கிறது கொடுத்தாலும் ஆல்மோஸ்ட்டு 600 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் இந்த ஒன்ஸ் ஃபில் பண்ணிங்க அப்படின்னாலே நம்மளால் தாராளமாக வந்து போக முடியும். அண்ட் ஒரு சின்ன மாற்றம், இந்த கிளஸ்டரோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட ஃபங்க்ஷன் கீ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலே வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இதில் வந்து ஆட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட்டன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா லைட் வந்து கொடுத்துருப்பாங்க. அது எனக்கு தெரிஞ்சு நான் வேறு எந்த பைக்லேயும் வந்து பார்க்காத ஒரு ஃபீச்சராக இருந்துச்சு. அதே மாதிரி ஆட்டோ இண்டிகேட்டர் டர்ன் ஆஃப் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நீங்கள் இண்டிகேட்டர் வந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா டேர்ன் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அந்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி இருந்த பல்சரில் இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்ததாக இதில் கொடுத்துருக்கக்கூடிய பிரேக்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்ப்போமா. சஸ்பென்ஷன், பிரேக்ஸு எல்லாமே பார்ப்போம். சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ட்வின் டிஸ்க் பிரேக் உள்ள மாடல் போனீங்கன்னா 37mm ஃபோர்க்கு, இதில் வந்து 31mm ஃபோர்க்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ரியரில் வந்து கேஸ் ஃபில்டு மோனோ சஸ்பென்ஷன் கேஸ் ஃபில்டு ட்வின் சஸ்பென்ஷன் செட்டப் தான் வந்து இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 17 inches வீல்ஸ் தான் ரெண்டு வெஹிக்கிள்லையுமே. டயர் சைஸ் மட்டும் மாறும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 90 செக்ஷனு ட்வின் டிஸ்கில், நார்மலில் பார்த்தீங்கன்னா 80 செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ரியரில் வந்து 120 செக்ஷன் ட்வின் டிஸ்கில், இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா 100 செக்ஷன் டயர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பட் கார்னரிங் அதெல்லாம் வந்து இதை விட அந்த மாடல் போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ரெண்டையும் மாற்றி மாற்றி ஓட்டும் போது சின்ன ஃபீல் தெரியும். மற்றபடி இதுவே வந்து ஓகே அப்படின்னு சொல்லலாம். சிட்டிக்குள்ளெலாம் ஓட்டுறதுக்கு இந்த வெஹிக்கிளே வந்து போதிய அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்ட் மாடலில். ட்வின் டிஸ்க் பிரேக் போனீங்கன்னா ரியரில் டிஸ்க் பிரேக் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் தான் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு மாடல்லையும் உள்ள மாற்றங்கள். ஸோ மேஜராக பண்ணியிருக்க மாற்றமே இப்போ நான் சொன்ன விஷயங்கள் தான். ஸோ இந்த வெஹிக்கிளோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 165mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நான் வச்சுருந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து அண்டர் வந்து அடிப்படும். பட் இப்போ நான் ஓட்டின வரைக்கும் அடிப்பட்டா மாதிரி தெரில. மேபி பில்லியன் வச்சு ஓட்டினா அடிப்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் சஸ்பென்ஷனை வந்து, அதாவது ரியர் சஸ்பென்ஷனை வந்து லோடு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அண்டர் வந்து அடிப்படாமல் பாதுகாக்கலாம். அண்ட் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெவியரான ஒரு வெஹிக்கிள் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். டூயல் டிஸ்க் பிரேக் போனீங்கன்னா 150 கிலோ வெயிட் இருக்கும். ஸ்டாண்டர்ட் மாடல் 148 கிலோ வெயிட் இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போல்லாம் வந்து பல்சரை வந்து லாங் ரைட்ஸ்க்காக வாங்குவோம். ஏன்னா ரொம்ப வெயிட்டாக இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும், அதனால் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். பட் இப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங்லேருந்து தள்ளுறது கொள்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பல்சர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஹெவியான ஒரு பைக்கிள் தான். பட் 150யாவது பரவாயில்ல. 148 கிலோ 150 கிலோ அப்படின்றது. பட் 125 பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 142 44 கிலோ பக்கம் வெயிட் வந்து வரும். ஸோ 125 சிசிக்கெலாம் அந்த வெயிட்டுங்கிறது ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அடுத்ததா இந்த வெஹிக்கிளோட இன்ஜின். ஸோ இன்ஜின் பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த இன்ஜினை விட இந்த எக்ஸாஸ்ட் நோட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஃபஸ்ட்டு இன்ஜின் ஸ்பெக்ஸ் என்னன்றதை சொல்லிடுறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ட்வின் ஸ்பார்க் பிளக் இருக்கக்கூடிய TTSI இன்ஜின் தான் வந்து இந்த வெஹிக்கிளில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸ்டில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அப்பையிலேருந்து இப்போ வரைக்குமே வந்து சேம் இன்ஜின் செட்டப் தான் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதிகபட்சமாக 14 PS பவரும் 13.2 Nm டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜினாக இந்த வெஹிக்கிள் இருந்துகிட்டு இருக்கு. இந்த வெஹிக்கிளோட 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக முன்னாடி இருந்த சவுண்ட்லாம் இப்போ குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ பழைய பல்சர் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய பழைய பல்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த எக்ஸாஸ்ட் நோட்டே வேறு லெவலில் தான் இருக்குது அப்படின்னு சொன்னோம். ஸோ எக்ஸாஸ்ட் நோட் எனக்கு பல்சரில் ரொம்பவே பிடிக்கும்.
ஓகே, ஃபைனலி இந்த இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பல்சர் அப்படின்னாலே வந்து ரொம்ப நான் வாங்கின சமயங்கள், ஏன்னா ஒரு சமயத்தில் வந்து பீக்கான பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதே பல்சராக தான் இருக்கும். டாப் ஸ்பீட்லாம் வந்து 135 வரைக்கும்லாம் நம்மளால் போக முடியும் ஒரு 150 பைக்ஸை வச்சு. பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அந்த பர்ஃபார்மன்ஸ்ன்றது அப்படியே குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ காம்படிட்டர்கள், ஏன்னா இப்போ 150னாலே எல்லாரும் 160க்கு தான் போயிடுறாங்க. 150 சிசி ஆஃபர் பண்ணக்கூடிய அந்த பர்ஃபார்மன்ஸ் இந்த வெஹிக்கிளில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கேட்டிருப்பீங்க, பவரே வந்து 14 பிஎஸ் பவர் தான், 13.2 நியூட்டன் மீட்டர் டார்க் தான். இப்போ டார்க் எல்லாமே அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின்ஸ்ன்றதை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப பவர் லீனியராக வந்து டெலிவரி பண்ணோம். ஒரு எப்படி சொல்ல, ஒரு சிட்டி பர்பஸ்க்கு ஏற்ற ஒரு பவர் டெலிவரி அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப லீனியராக இருக்கும். ரொம்ப அக்ரெசிவான பவர் வந்து இந்த வெஹிக்கிளில் வந்து கிடையாது. டாப் ஸ்பீடுமே பார்த்தீங்க அப்படின்னா 100+ வரைக்கும் போகும். பட் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகிடுதுன்னு தான் சொல்லணும் இன்ஜின். ஸோ முன்ன மாதிரி அந்த 120 130லாம் இப்போ இந்த இன்ஜினால் வந்து போக முடியல. வயசாயிருச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகிடுது இன்ஜினு. ஒரு 90க்கு அப்புறமே அப்படி ஸ்ட்ரெயின் ஆகி போகிற ஃபீல் வந்து நல்லாவே தெரியுது. அதே மாதிரி கிளச்சு பார்த்தீங்க அப்படின்னா லைட்டராக இருக்குது. பட் கியர் உழுவுறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கிற ஃபீல் இருக்குது. ஒவ்வொரு கியரும் பார்த்தீங்கன்னா டங்குன்னு போய் வந்து உழுவுது. ஸோ அதுவுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அடுத்ததாக இந்த வெஹிக்கிளில் வந்து வைப்ரேஷன் லெவல்ஸ். ஸோ ஒரு 80க்கு அப்புறம் நல்ல ஹெவியான வைப்ரேஷன் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. பட் சிட்டிக்குள்ளே ஒரு 40 to 50 60 அந்த ரேஞ்சில் ஓட்டுறீங்கன்னும் போது ஓகே நல்லாயிருக்கும். ஸோ பல்சர் யாருக்கானது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ இப்போலாம் யங்ஸ்டர்ஸ் வந்து பெருசாக பல்சர் பக்கிட்டு வரதே கிடையாது. எல்லோரும் மூவ் ஆகி அடுத்தடுத்த வெஹிக்கிளுக்கு வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னைய மாதிரி 90s கிட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலி பர்சனாக இருக்கட்டும், அந்த மிடில் ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்க, ஸோ ஒரு ஸ்ப்ளெண்டர் இந்த மாதிரி சின்ன 100 சிசி பைக்ஸ்லாம் வச்சுருக்கேன். அதுலேருந்து ஒரு அப்கிரேட் ஆகணும். ஸோ வீட்டில் இருக்க எல்லாருமே அந்த வெஹிக்கிளில் தான் போய் வரோம் அப்படின்னும் போது அவங்களுக்குலாம் இந்த பல்சர் சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அவங்களாம் இந்த பல்சரை வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் பெருசாக இந்த பல்சர் சைடு வரமாட்டாங்க. அப்படி வந்தாலும் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் பல்சரில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த 150யை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்களுக்காக தான் NS சீரிஸ் இருக்குது, N சீரிஸ் இருக்குது. பட் நீங்கள் அந்த வெஹிக்கிள்களை தேர்ந்தெடுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஃபைனலி ப்ரைஸிங். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, பல்சர் வந்து நான் வாங்கின சமயத்தில் ப்ரைஸ்லாம் கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. நான் வாங்கினப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2011 அந்த காலகட்டத்தில் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 68,000 நான் பல்சர் வந்து வாங்கினேன். 68,000 வாங்கி வண்டியை விற்கும் போது 40,000 சம்திங் விற்றோம். ஒரு 4-5 வருஷம் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஷோரூம் காஸ்ட்டே 1,12,000 வருது. ஸ்டாண்டர்ட் மாடலு ட்வின் டிஸ்க் போனீங்க அப்படின்னா 1,16,800 பக்கம் சம்திங் வருது. ஆன்ரோடு காஸ்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வைபோ பஜாஜோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ ஒரு ஜஸ்ட் அப்டேட் வீடியோ தான். அதனால் பெருசாக விவரித்து எந்த விஷயங்களும் வந்து சொல்லியிருக்க மாட்டேன். என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு, என்னென்ன ஹைலைட்ஸ் இருக்குன்றதை மட்டும் பார்த்துருப்பீங்க. இந்த வெஹிக்கிளோட வேறு ஏதாவது வெஹிக்கிளை வச்சு கம்பேரிஷன் பண்ணணுமா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம பல்சரோட பண்ணியிருக்கக்கூடிய கம்பேரிஷன்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.